1 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம கவனத்தில் எடுத்துக்கொள்ள போகிறோம். இதுலயும் ஒரு ஸ்டெப் மேல போய் சொல்லுவோம்னா, அந்த 7ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களையும் நாம் நம்முடைய கவனத்திற்காக இன்றைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆகவே நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 7:12 நாம வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனோக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். நம்ம எல்லாருக்கும் இந்த எபனேசர் என்கிறதான பதம் ரொம்ப பரிச்சயமான ஒரு பதம், ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு நாமங்களில் இது ஒரு நாமம். எபனேசர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, உதவி செய்கிற கன்மலை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப், உதவி செய்கிற கன்மலை என்பதுதான் எபனேசர் என்கிற பெயருக்கு அர்த்தம். நம்ம எல்லாரும் பாட்டு பாடுகிறோம். எபனேசரே உம்மை ஆராதிப்பேன், துணையாளரே உம்மை ஆராதிப்பேன். எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்து நிறைய பாடல். எபனேசரே இந்நாள் வரை உதவி நீரே, இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த எபனேசர் அப்படிங்கிற பேருக்கு பின்னால இருக்கிற வரலாறு என்ன? முத இந்த எபனேசர் அப்படிங்கிறதான பெயரை வைத்த அந்த நபர் என்ன மாதிரியான வரலாற்று பின்னணியத்திற்கு பின்னால் அந்த பெயரை வைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், சுருக்கமா பார்க்க போகிறோம். அதற்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய நாம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கான செய்தி. இப்போ நீங்க அந்த 7ஆம் அதிகாரத்துல பேக்ரவுண்ட் நம்ம சொல்லுவோம்னு சொன்னா, அந்த 7ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தை சொல்லுவதற்கு முன்பதாக நீங்க 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை பாருங்க. சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளையம் இறங்கினார்கள். எங்க இறங்க? எபனேசர், அதாவது எபனேசர் என்கிற பெயர் பின்னாலதான் வச்சாங்க. ஆனா இது அதுக்கும் பின்னால எழுதப்பட்டதுனால சொன்ன எல்லாருக்கும் எபனேசர்ங்கிற அந்த இடத்தினுடைய பெயர் தெரிந்ததுனால இங்க அந்த பெயரை என்ன செய்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். பாளையம் இறங்கினார்கள். என்ன நடக்கிறது அப்படின்னா, பெலிஸ்தர் இவர்கள் மீது ஜெயம் கொள்ளுகிறார்கள். 2வது வசனத்துல சொல்லி இருக்கிறது 4000 பேர் மரித்து போகிறார்கள். எத்தனை பேரு? 4000 பேர் மரிக்கிறாங்க. உடனே இவங்க முடிவு பண்றாங்க, ஐயோ நமக்கு ஏன் அப்படி நடந்துச்சு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யல, நம்ம கூட இல்ல, அதனால உடன்படிக்கை பெட்டி என்ன செய்வோம், எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, உடன்படிக்கை பெட்டி இவர்களுடைய அந்த யுத்த களத்திற்கு வந்த உடனே ஜனங்கள் ஒரு பெரிய ஆரவாரம் பண்ணுகிறார்கள். அந்த ஆரவாரம் எப்படி இருந்துச்சாம், பூமி அதிரத்தக்கதாய் மகா சத்தமா என்ன செஞ்சாங்களாம், ஆர்ப்பரித்தார்கள். அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிப்பு. உடனே இவங்களுக்கு ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பார்த்தா பெலிஸ்தருக்கே என்ன வந்துருச்சு, நம்ம தொலைஞ்சோம், நம்மள முடிச்சு கட்ட போறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே பேசினாங்க. சகோதரரே, இன்னைக்கு வரைக்கும் இந்த யூதர்கள் எபிரேயரை நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறோம். நம்ம அவங்களுக்கு அடிமை ஆகணுமா, நீங்க தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும். அதனால நீங்கள் புருஷராய் நின்று திடமானதாய் நின்று என்ன செய், யுத்தம் பண்ணு. பெட்டி வந்துருச்சு. ஆனா நீ அடிமையாகணுமா சுதந்திரமா வாழணுமா? அவனுக்கு இருக்கிற வைராக்கியத்தை பாருங்க. நான் யாரா இருக்கக்கூடாது,
அடிமையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற வைராக்கியம். அந்த வைராக்கியத்தோடு யுத்தம் பண்ணனா அன்னைக்கு பெட்டி இருந்தும் இஸ்ரவேலர் மத்தியில 30,000 பேர் சாகுறாங்க. எந்த பெட்டி நிமித்தம் இஸ்ரவேலர் மிகப்பெரிய ஆர்ப்பரிப்பு நடத்தினாங்களோ அந்த பெட்டிய பெலிஸ்தர் பிடிச்சிட்டு அவன் ஊருக்கு கொண்டு போயிட்டான். ஆனா தெரியாதனமா தப்பு பண்ணிட்டான். கொண்டு போய் அவங்க கோயில்ல கொண்டு போய் வைக்கான். கோயில்ல கொண்டு போய் வச்சா மறுநாள் பார்க்காங்க அது அப்படியே சாஞ்சி கிடக்கு. பெட்டிக்கு முன்னால தலை குப்புற விழுந்து கிடக்கு. திரும்ப அதை எடுத்து என்ன செய்யறாங்க, என்னடா அது கொடுமையா போச்சே, திரும்ப எடுத்து நிறுத்திட்டு மறுநாள் போய் பார்த்தா கை வேறு காலு வேறு உடைஞ்சு கிடக்கு. ஜனங்களுக்குள்ள மிகப்பெரிய வாதை, மூல வியாதி, பெரிய வாதை ஆயி போச்சு. ஜோசியக்காரங்களை கூப்பிடுறான், என்னையா பிரச்சனை, ஏன் இது இப்படி நடக்கு? அவன் சொல்றான் அந்த பெட்டி தான் காரணம். அப்ப என்ன செய்யறது? என்ன செய்ய, ஒரு வண்டி மாட்டில் கெட்டி அதை அனுப்பி விட்டுரு, பழி செலுத்தி அனுப்பி விட்டுருங்க. அப்ப அவங்க தெய்வத்துக்குள்ளே 1-2 சுண்டலி மாதிரி 1-2 பொம்மைகளையும் செஞ்சு உள்ள வச்சு அனுப்பிட்டான். இதெல்லாம் வரலாறு. நம்ம அதுக்குள்ள போறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதை தொடர்ந்து இவங்க அனுப்புனது பெத்சிமேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து சேருது. மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இஸ்ரவேலருக்கு என்ன வந்துருச்சு? உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு. இவனுங்க துணிகரமா அந்த பெட்டியில உள்ள என்ன இருக்குன்னு திறந்து பார்த்திருக்காங்க. விளைவு 50,000 பேர். சாதாரண நம்பர் கிடையாது. உன்னை அவங்க சொல்றாங்க, கீரியாத்தி யாரையும் ஆட்களை பார்த்து சொல்றாங்க, ஐயா நாங்க அனுபவிச்சது போதும், இங்க இருந்து யாராவது என்ன செஞ்சிருங்க, கொண்டு போயிருங்க. இப்பதான் 7ஆம் அதிகாரம் வருது. இப்ப 7ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்துல அந்த கீரியாத் யாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டி என்ன செய்யறாங்க, எடுத்துட்டு அதற்காக எலியாசாரை என்ன செய்யறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. பெட்டி கீரியாத்தாரிமிலே அநேக நாள் தங்கி இருந்தது. எவ்வளவு நாள்? அநேக நாள், ரொம்ப நாள். அநேக நாள் பெட்டி அந்த ஊர்ல தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எத்தனை வருஷம்? 20 வருஷம். நமக்கு அந்த எபனேசர் சொன்ன உடனே நமக்கு என்ன, இந்நாள் வரை இதுவரை எங்களுக்கு உதவி செய்தார் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இவன் அந்த எபனேசர் சொல்றது அந்த ஒரு வருஷத்துக்குள்ள விஷயத்தை சொல்லல. 20 years, 20 வருடம் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்களாம். இப்போ 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நம்ம எப்படி வாசித்தோம்? துவக்கம் எப்படி வாசித்தோம்? சாமுவேலின் வார்த்தை அது சொல்லிட்டு தான் இஸ்ரவேலருக்கு நிகழ்ந்த இந்த கடினமான காலகட்டத்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. இப்போ 7ஆம் அதிகாரத்துல 2ஆவது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் 20 வருஷம் அப்படி இருக்கு. இப்ப எனக்கு என்ன கேள்வி தெரியுமா, ஏயா 20 வருஷம் சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலருக்கெல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டு 20 வருஷம் அமைதி, 20 years of silence. 20 வருஷம் ஆண்டவர் பேசவில்லையா? ஏன் 20 ஆண்டுகள் சாமுவேல் சைலண்டா இருந்தாரு? 20 வருஷம்
இவர்கள் அடிமைத்தனத்தில். 20 ஆண்டுகள் இவர்கள் இன்னும் கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் நாம சில வெளிப்படையான காரியங்களை செய்வதனால் நம்மை கர்த்தருக்கு நேராக்கி விட்டோம் என்று நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறோம். நீங்க பைபிள் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டதுனால எல்லாம் நடந்துரும் அப்படின்னா அது தவறு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை முறை மாற்றப்படாத பட்சத்தில், உள்ளான நிலையில் நீங்கள் மறுரூபம் அடையாத பட்சத்தில், பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கை மாறாது. கர்த்தர் உங்களில் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆனா அதற்கு நீங்கள் உங்களை கர்த்தருக்கு நேராக்காத பட்சத்தில் அவர் அமைதியாகத்தான் இருப்பார். இஸ்ரவேலர் வாழ்வில் 20 ஆண்டுகள் அப்படிப்பட்ட அமைதி, ஒரு சத்தம் இல்ல, அமைதி. காரணம் என்ன? அவர்கள் தான் காரணம், ஆண்டவர் காரணம் கிடையாது. வசனம் சொல்லுது, அவர்கள் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அது எப்படி சொல்றதுன்னா, இப்பதான் 3வது 4வது வசனம் தான் ரொம்ப முக்கியமான வசனம். எபனேசர் அப்படிங்கிறது உனக்கு நடக்கணும்னா நீ என்ன செய்யணும்? வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நல்ல கவனிங்க. 4:1 கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலர் யாவருக்கும் வந்ததுன்னு சொல்லி இருக்கு. அப்ப அவர் எப்படி இந்த ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார் என்பது வெளிப்படையா சொல்லப்படலை. அந்த 20 ஆண்டுகள் அவர் ஆங்காங்கே போய் போய் நீங்க இதெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இதுதான், அதனால கர்த்தரிடத்துல திரும்புங்கன்னு சொல்லி இருக்கலாம். இப்போ முழுவதுமா எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும். நல்ல கவனிங்க, இங்கதான் ரகசியம் இருக்கு. எபனேசர் உங்கள் வாழ்வில் வெளிப்படுகிறதற்கான ரகசியம் இங்கே இருக்கிறது. சொல்றார், உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி. என்னதை நீங்க விளக்கணும்? அந்நிய தேவர்களை, அஸ்தரோத்தை விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்க. அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு இந்த 20 வருஷத்துக்கு மேல அடிமையா உட்கார்ந்து இருக்க பாரு, அவனுடைய கைக்கு நீங்கள் ஆக்கி அவர் விடுவார். சொல்லட்டுமா? இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூடிய கட்டளை. It's a demand with a promise. வாக்குத்தத்தம் சேர்ந்த ஒரு கட்டளை. ஐயா, பெட்டி திரும்பிட்டு நீ திரும்பல, அதைத்தான் அவர் சொல்றார். பெட்டி திரும்பினா போதாது, நீ திரும்பணும். ரொட்டீன் எல்லாம் நடக்கு, பண்டிகைகள் கொண்டாடுகிறார்கள், எல்லாம் செய்யறாங்க, அனுசரிப்பு நடக்கு, everything is going on, everything is normal, but you are not where you are supposed to be in your heart. வெளிப்படையா நீங்க ஏதோ சடங்குகளை நிறைவேற்றி வருகிறதுனால் உங்கள் வாழ்வில் மாற்றம் வந்துவிடும் என்றால் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். சாமுவேல் சொல்றாரு, ஐயா நீ என்ன செய்,
கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் திரும்புவீர்களானா. இந்த வருஷ கடைசியில நம்ம இந்த கேள்வியை கேட்கணும். நான் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு அவரிடத்தில் இருக்கிறேனா? பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான கேள்வி. அவர் எனக்கு அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, அப்படி நடத்தினார், இப்படி, அதெல்லாம் நார்மலா நடக்கிற விஷயங்கள். நீ கர்த்தருக்கு நேராக உன் இருதயம் இருக்குதா? உன்னுடைய சொல்லில், உன்னுடைய செயலில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில். ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து உட்கார்றது இல்ல, திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் how are you in your relationship with your Savior? உன் ஆண்டவரோடு உனக்கும் அவருக்கும் இருக்கிற உறவுல திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க எப்படி இருக்கிறீங்க? தேவன் அதை எதிர்பார்க்கிறார். அப்போ சொல்றாரு, எப்பா உன் இருதயத்தை கர்த்தருக்கு என்ன செய்ய? நேராக்கணும். அது நேராக்கணும்னா அதுக்கு முன்னால் என்ன செய்யணும்னா, ஓன்ட்ட இருக்கிற விக்கிரகங்களை விலக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரச்சனை ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? விக்கிரக ஆராதனை. துவக்கத்துல இருந்தே, எகிப்துல இருந்தே அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. வனாந்தரத்துல அந்த பிரச்சனை இருந்துச்சு. கானானுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருந்துச்சு. யோசுவாவின் காலத்துல அந்த பிரச்சனை இருந்துச்சு. நியாயாதிபதிகள் காலத்துல அந்த பிரச்சனை இருந்துச்சு. சாமுவேல் காலத்திலையும். இப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர் எங்க வீட்டுல என்ன கிடையாது, சிலை பொம்மை கிடையாது பாஸ்டர், நாங்க சிலை வழிபாடு செய்கிறவர்கள் கிடையாது பாஸ்டர். ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதுறாரு, கோவில்களில் இருக்கும் சிலைகளை விட உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் சிலைகள் அதிக ஆபத்தானவை. என்னதுங்க? கோயில்ல இருக்கிற சிலைகளை விட உனக்கு உள்ள குடிகொண்டிருக்கிற சிலைகள் அது எதுவா இருக்கலாம்? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் முக்கியத்துவத்தையும் நீ எதற்கு கொடுக்கிறாயோ அது உனக்கு சிலை. அதுதான் உன் விக்கிரகம். அதாவது ஆண்டவர்கிட்ட நீ வந்துட்டேன்னா ஆண்டவர் உன்ட்ட செகண்ட் பெஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்க மாட்டார். ப்ரையாரிட்டியை தான் அவர் எதிர்பார்ப்பார். நான் எல்லா முயற்சிகளும் பண்ணுவேன், இது எதுவும் பழிக்கலைன்னா கடைசி முயற்சியா ஆண்டவரே எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், நீ உண்மை இல்லாம. அப்படி செய்யறதுக்கு ஆண்டவர் ஊருகா கிடையாது. அவர் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் ஆளுகை செய்ய விரும்புகிறார். எப்படிங்க? எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பீயிங், உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அவர் ஆளுகைக்குள்ள இருக்கணும்னு விரும்புறாரு. நம்ம எல்லாம் செஞ்சுக்கலாம், கடைசியில பார்த்துக்கலாம். நஹி சல்தா ஹை, அப்படி நடக்காது. நீ தொட்டுக்கிட தொடச்சுக்கிட அவர் ஊறுகாயோ கருவேப்பிலே கிடையாது. பிரியமானவர்களே, சொன்னாங்க உங்களுக்கு மாற்றம் வேணுமா, திரும்புங்க. இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவர் இந்த வருடத்தில் ஏதோ ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்காரு. உங்க மனசுக்கு தெரியும், ஆனா நீங்க அதை ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியாது, உங்க கூட பேசிட்டு இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும் இல்லையா? அவர் தானே உங்க கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ அந்த காரியத்தில் இன்றைக்கு நீங்க திரும்பி இருக்கிறீங்களா? உங்க முழு இருதயமும் அந்த காரியத்துல கர்த்தருக்கு நேரா இருக்கா? அந்த கேள்வி நீங்களும் ஆண்டவருமா டீல் பண்ணிக்கோங்க.
அதை நீங்க இன்னைக்கு டீல் பண்ணணும்னு கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. சரி, இப்ப 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அந்த 20 ஆண்டுகளில் கர்த்தர் இவர்களை ஆயத்தப்படுத்திட்டார். அவங்க மனசெல்லாம் ஒருமுகப்பட்டு விட்டது, ஆயத்தமாயிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாவற்றையும் விலக்கி விட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் போது மேப்படியான் வந்து சொல்றான், இந்த உலகத்துல பாக்குற பத்தியா எல்லாம் எனக்குரியது, என்னை பணிந்து கொள்ளுகிறவனுக்கு நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், நீ என்னை பணிஞ்சுக்கோ. ஆண்டவர் என்ன சொன்னார்? பின்னாவோ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. பாயிண்ட் கொண்டாங்க. பிரியமானவர்களே, கர்த்தரை நீங்க எதுக்காக ஆராதிக்கிறீங்க? எனக்கு நல்ல புருஷன் கொடுத்தாரு, நல்ல பொண்டாட்டி கொடுத்தாரு, நல்ல பிள்ளைகள் கொடுத்தாரு, நல்ல வீடு கொடுத்தாரு, நல்ல கார் கொடுத்தாரு, நல்ல பங்களா கொடுத்தாரு, அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு, அதுக்காகவா? இது எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் கர்த்தரா இருக்கிறதுனால அவரை ஆராதிக்கணும். அவர் எனக்கு செஞ்சாருங்க கிடையாது, அவர் யாருங்கிறதுக்காக நான் அவர் ஆராதிக்கிறேன். கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். இது நடக்கு. 2வது, அதுல இப்போ 5வது 6வது வசனத்தை பாருங்க. பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும் படிக்கு. வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மன்றாடும் படிக்கு. சொல்லுங்க. மன்றாடும் படிக்கு, விண்ணப்பம் ஜெபம் பண்ணும் படிக்கு, உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும் படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள். பிரியமானவர்களே, நான் கர்த்தரிடத்துல திரும்பாத பட்சத்தில் என் ஜெபம் இந்த கூரையை விட்டு மேல போகாது. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய விண்ணப்பம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்கு. என் உள்ளத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் தேவரீர் எனக்கு செவி கொடுக்க மாட்டீர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திரும்பணும். என் இருதயத்தை சரி பண்ணணும். கர்த்தருக்கு நேரம் திரும்பிட்டு தான் என்னது? ஜெபம். என்ன நடக்கு பாருங்க. அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து, அவங்க எல்லாம் அப்படியே என்ன செய்யறாங்க? கூட்டினாங்க. தண்ணீர் கொண்டு வந்து கர்த்தருடைய சன்னிதானத்துல ஊற்றி அன்றைய தினம் என்ன செய்யறாங்க? உபவாசம் பண்றாங்க. கர்த்தருக்கு விரோதமாய். இதுதான் முக்கியம். ஆண்டவரே, இந்த 20 ஆண்டு காலம் நாங்க பாவம் செஞ்சோம். எங்க வாழ்க்கைய தண்ணிய போல உங்க சமூகத்தில் என்ன செய்யறோம்? ஊத்திடுறோம். ஒரு நாளில் இந்த சாமுவேலுடைய தாயார் தேவாலயத்திலே அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்திலே வாயின் வழியா வார்த்தை வரவில்லை, நாக்கு தளதளக்கிறது, அழுகை, கண்ணீர், வேதனையின் உச்சத்தில் வார்த்தையே வெளியே வரல. கண்ணீரோடு ஜெபிக்கிறாள். ஆசாரியனை குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்கான். நான் சொல்றேன், ஐயா நான் குடிக்கலைங்க, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, என் மனசுல அவ்வளோ பாரங்க, என் மனசு முழுசும் பாரம். அந்த பாரத்தை நான் இதுவரைக்கும் ஆண்டோடைய சன்னிதானத்துல ஊற்றி விட்டேன். என் இருதயத்தை நான் அவரிடத்துல ஊற்றிட்டேன். வேதம் சொல்லுகிறது,
அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, அவளுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார். இங்கே அதன் அடையாளமாகவே இவங்க தேவ சன்னிதானத்துல தண்ணீரை ஊற்றுகிற, இந்த தண்ணீரை ஊற்றுகிறது என்கிற அனுபவம் அப்படிங்கிறது என்னன்னா மனமாற்றத்தின் வெளிப்பாடு, அர்ப்பணிப்பின் அடையாளம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அந்த மனமாற்றமும் கர்த்தருடைய வழியில நடக்கிறதற்கான அர்ப்பணிப்பும் இல்லாமல், அந்த அறிக்கை செய்தலும் இல்லாமல் என் ஆண்டவரால கிரியை செய்ய முடியாது. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு தடையாவே இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை அந்த தடைக்கு காரணம் நீங்க அறிக்கை செய்யாத சில விஷயங்களா கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். எனக்கு தெரியாது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும். சரி, இப்போ எனக்கு இதுல இந்த சாமுவேல் சொன்ன அந்த வார்த்தை, கர்த்தரை மன்றாடும்படிக்கு, நான் சொல்றேன், சாமுவேல் ஒரு தாயின் மன்றாட்டு ஜெபத்திற்கு பதிலாக வந்தவன். ஒரு மனக்லேசம் உள்ள பெண், அவ வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி தேவ சமூகத்தில் வைத்த விண்ணப்பத்திற்கு பதிலாக வந்தவன் தான் சாமுவேல். பிரியமான சகோதரியே, நீ ஒரு தாயாக நீ அழுது கொண்டிருக்கலாம், ஆனா உன் கண்ணீருக்கு நிச்சயமா பிரதிபலிப்பு இருக்கிறது. உன் கண்ணீர் வீண் போகவே போகாது. உன் கண்ணீரை அவர் துருத்தில வச்சிருக்கிறார், உன்னை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஒரு தாயாருடைய ஜெபம் வீண் போகவே போகாது. நீ தேவ சமூகத்தில் தனியே வடிக்கிற கண்ணீரின் அனுபவம் வீண் போகாது. அது நிச்சயமாய் ஒரு நாளில் பிரதிபலனை கொண்டு வரும். அதை நீ பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவாய். ஏன்னா உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன் இன்றைக்கும் உயிர் உள்ளவராயிருக்கிறார். அவ அழுகைக்கு பதிலா வந்தவன் சாமுவேல். அது மட்டுமல்ல, அந்த தாய் தன் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி ஜெபித்தது போல இந்த சாமுவேல் தன் வாழ்நாள் முழுவதும் ஜெப வீரனாயிருந்தான். ஜெபிக்கிற தாய் தான் ஜெபிக்கிற ஜெப வீரர்களை ஏற்படுத்த முடியும். தாய்மாரே, நீங்க ஜெபம் பண்ணணும். அப்போ தகப்பன்மார் ஜெபம் பண்ண வேண்டாமா? வேணும். ஜெபம் இல்லாத குடும்பம் அது கூரை இல்லாத வீடு அப்படிம்பாங்க. இந்த வருட இறுதியில் இன்னைக்கு ஜெபத்தை ரொம்ப கேலி கிண்டல் கூத்து பண்ற அளவுக்கு நிறைய பிரசங்க மேடையில கூத்து பண்றாங்க. அதெல்லாம் நம்மளால சகிக்க முடியல, அவ்வளவு கஷ்டமான விஷயம். சாமுவேல், he was a man of prayer, he was a prayer warrior. காரணம் என்ன தெரியுமா? அவன் தாய் ஜெபிக்கிறவரால் தான். இன்னைக்கு உங்க பிள்ளை உங்களை தான் பார்க்காங்க. இதுல எனக்கு ரொம்ப பயம். இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் ராஜாக்கள் நாளாகம புஸ்தகம் இதுல எல்லாம் ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தாவீதுனுடைய நல்ல குணங்களை அவங்க பிள்ளைங்க படிக்கல, தாவீதுடைய கெட்ட குணங்களை சீக்கிரமா அவங்க படிச்சுக்கிட்டாங்க. பெற்றோரே, நீங்க என்ன ஆலோசனை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்றீங்கிறத அவங்க பார்க்க மாட்டாங்க. உங்க ஆலோசனைக்கும் உங்க வேலைக்கும் வித்தியாசம் இருக்காங்கிறத பார்ப்பாங்க. உங்க செயல்பாடு உங்க ஆலோசனைக்கு எதிராக இருந்துச்சுன்னா அவங்க உங்களை மாதிரி நடிக்க பழகிடுவாங்க. உங்களை மாதிரியே பழகிடுவாங்க. நம்ம எப்படிப்பட்ட பின் சந்ததியை நம்ம விட்டுட்டு போறோங்கிறது மிகப்பெரிய கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. சாமுவேல் ஜெப வீரன். இதுல எனக்கு ஆச்சரியமா இருந்த என்ன தெரியுமா?
எல்லா காலகட்டங்களிலும் கர்த்தரை நோக்கி பார்த்தான். இந்த 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கு. அடுத்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல, எங்கள் நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை. கிட்டத்தட்ட சாமுவேல் 40 வருஷத்துக்கு மேல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெலிஸ்தரிலிருந்து விடுதலை கிடைத்த பின்பு ஊர் ஊரா சுத்தி நியாயம் செய்வாராம். 7ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு. அவர் இருக்கிற ஊர்ல இருந்து ஒவ்வொரு ஊரா போவாராம். ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு ஊர்லையா நியாயம் செஞ்சுட்டு திரும்ப தான் வீட்டுக்கு என்ன செய்வார், வருவார். எது வரைக்கும்? முதிர் வயது ஆகிற வரைக்கும். இப்போ முதிர் வயதானதும் பிள்ளைகளை அந்த பொறுப்பை கொடுத்தாரு. ஆனால் பிள்ளைகள் அவரை மாதிரி உண்மையா இல்லை, பொருளாசைக்கு பின்னால போயிட்டாங்க. இது எனக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். சாமுவேல் எவ்வளவு பெரிய ஜெப வீரர், ஆனா அவர் பிள்ளைகள் அவர் மாதிரி இல்லையே. சாமுவேலுக்கு அது மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கும். என் பிள்ளைகள் இப்படி ஆயிட்டாங்களே, என் பிள்ளைகளால இப்படி இந்த மக்களும் கேட்காங்களே, எங்களை நியாயம் விசாரிக்க யார் வேணும்? அரசர் வேண்டும். அந்த வார்த்தை சாமுவேலுக்கு எப்படி இருந்துச்சா? தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அதாவது தகாததாய் காணப்பட்டது தமிழ்ல சொல்லிருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னு சொன்னா, அவனை சோர்வடைய செய்தது, வருத்தப்படுத்த செஞ்சு. இத்தனை வருஷம் நம்ம இந்த மக்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு கடைசியில் இவங்க இப்படி நம்மளையே புறம் தள்ளி விட்டார்களே, அந்த எண்ணம். அதனாலதான் அடுத்த வசனத்துல சொல்றாரு, எப்பா நீ அவங்க சொல்றதெல்லாம் செய். ஏன்? அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார். உன்னை தள்ளல தம்பி, என்னதான் தள்ளாங்க. அந்த இடத்துல கூட ஆண்டவர் சாமுவேல் இடத்துல என்ன சொல்ல தெரியுமா? எப்பா உன் பிள்ளைகள் சரியா நடக்காதனாலதான் உன்னையும் தள்ளிட்டாங்க என்னையும் தள்ளிட்டாங்கன்னு சொல்லல. நானா இருந்தா சொல்லியிருப்பேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். வெந்த பொண்ணுல வேலை என்ன செய்ய மாட்டார், பாய்ச்ச மாட்டார். சொல்ல இல்லப்பா ஒன்னும் இல்லை, என்னையே தான் அங்கேயும் ஜெபிக்கிறான். நம்ம நேரம் இல்லை, நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அதில் 12ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நான் கொண்டு போனேன்னா அது வாசிக்க போன நேரம் ஆயிரும். அது 12ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் குறித்து வச்சுக்கோங்க. அவ்வளோ நீங்கள் வீட்டில் வாசிங்க. இப்போ 22ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். உங்களை என்ன செய்ய மாட்டாரு? கைவிட மாட்டார். எப்படிங்க அதெல்லாம் சொல்ல முடியுது? நன்றி கெட்ட ஜனம். நன்றினா அனாவுக்கு எவ்வளவுன்னு கேட்கிற ஜனம். ஒரு 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 வார்த்தைக்கு கூட ஒரு தேங்க்யூ சொல்லக்கூடிய மனநிலைமையில் இல்லாத ஜனம். 40 வருஷம் உனக்காக என் காலு தேய காலு கெடுக்க ஒரு ஊரா தெரிஞ்சு உனக்கு நன்மை செஞ்சேனே, துரோகி. அப்படி சொல்லல, சொல்றாரு கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்து நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். இவருக்கு அவரை தெரிஞ்சிருக்கு. யாருக்கு? சாமுவேலுக்கு அவருடைய குணாதிசயம் தெரிஞ்சிருக்கு. அந்த குணாதிசயத்தை தனக்குள்ள எடுத்துக்கிட்டாரு. ஏன்? He was a man of prayer. ஜெபிக்கிறவன் தேவனை அறிந்து கொள்ளுவான். ஜெபிக்கிறவன் வாழ்க்கை அவருடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். 23ஆம் வசனத்தை பாருங்க. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகியது
கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அதாவது நீ ராஜாவை கேட்டுட்டல்ல, உனக்கு ராஜாவை தந்துருவோம், என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு சாமுவேல் சொல்லலை. நான் ஜெபம் பண்ணலை, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவரா இருப்பேன், அது எனக்கு தூரமா இருக்கட்டும். கடைசி பகுதி பாருங்க. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். என்ன ஆச்சரியமான வார்த்தை பாருங்க. என்ன வழிங்க? நன்மை செம்மையான வழி உங்களுக்கு போதிப்பேன். ரெண்டு விஷயம் சொல்றாரு. I will pray for you, I will continue to teach you. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், நான் உங்களுக்கு போதிப்பேன். இது சாமுவேல் சொல்ற. வாங்கப்பா ஜெபம் பண்ணுவோம். நீங்க 7ஆம் அதிகாரத்துக்கு வந்து நம்ம நேரம் முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கும் போது இவங்க எதுக்குன்னு கூடி இருக்கிறாங்க? எல்லாரும் மிஸ்பால போருக்கு கூடல. நல்லா கவனிக்கணும். எதுக்கு தான் கூடி இருக்காங்க? ஜெபத்துக்கு தான் கூடி இருக்கிறாங்க. ஆனா பெலிஸ்தர் அதை எப்படி நினைக்காங்க? 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். என்னன்னா, இவங்க யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அவர்களும் யுத்தத்திற்கு வருகிறார்கள். இஸ்ரவேலர் பயப்படுறாங்க. பயந்ததுனால என்ன சொல்றாங்க? 8ஆம் வசனத்தை பாருங்க. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர். போதும், இந்த இடத்துல ஒண்ணு நான் சொல்லணும். யாரு இவரு? எல்லாரும் சொல்லுங்களேன் இந்த வார்த்தைய. நம்முடைய, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்களேன். 20 வருஷம் சொல்லாதது. 20 வருஷம் போயிருச்சு. எப்படியோ போயிருச்சு. இப்போ கர்த்தருக்கு நேரம் திரும்பினதும், இருதயத்தை கர்த்தரிடத்துல ஊற்றினதும், இப்ப சொல்றாங்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இது போதும் வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு. வேற ஒண்ணு வேண்டியதல்ல. கர்த்தர் நான், கர்த்தர் நான் மாறாதவர், ஆகவே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் நம்ம கர்த்தர், நம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவன். அவர் உண்மை உள்ளவராக தான் இருப்பாரு. நம்முடைய கர்த்தர் சொல்றாங்க, எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படி எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக்கொள். ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஓயாம வேண்டிக்கோங்க. இப்போ என்ன செய்யறான் தெரியுமா? ஒரு பால் குடிக்கக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டிய பிடிச்சு அதை கர்த்தருக்கு முன்பதாக தகன பலியாய் செலுத்தி இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நான் சொல்லட்டுமா? 20 வருஷத்துக்கு மேல பலி செலுத்துறதே இல்லாம போயிடுச்சு. பெட்டியை கொண்டு போன ஓப்னியும் பினேகாசும் மரித்து போனார்கள். அவன் மனைவி பிரசவத்துல குனிந்து பிள்ளை பெற்று, அந்த பிள்ளைக்கு இக்கபோதுன்னு பேர் வைக்க. இக்கபோதுன்னா என்னது? நோ க்ளோரி, மகிமை இல்லை. இப்பெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைப்போமா? மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு. 20 வருஷத்துக்கு மேல அடிமைத்தனத்தில் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 20 வருஷமா பலி செலுத்தல, பலி செலுத்துறாரு. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரம் 18-19 அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டதற்கு பின்பு மறுபடியும் அந்த புஸ்தகத்துல 7-9 தான் அவனுக்கு கர்த்தர் மறுமொழி அருளி செய்தார்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் மறுமொழி அருளி செய்தார். என்ன நடக்கு? சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி. பாத்தீங்களா? என்னதுங்க? இடி முழக்கம். மகா பெரிய இடி முழக்கம் அப்படின்னா என்னது? அப்படின்னா அப்படிதான் பாஸ்டர். திடீர்னு இடி இடிச்சா அப்படி இருக்கும்.
பயமா இருக்கும். சில வீட்டில் சொல்லுவாங்க, நீ வீட்டில் மூத்த பிள்ளைன்னா இடி மின்னல் இருந்தா அந்த இடி மின்னலுக்கு தெரியுமா எது மூத்த பிள்ளை எது இளைய பிள்ளைட்டு. இப்படி எல்லாமோ சொல்லி வச்சிருக்கிறேன். இடி, சரியான இடி, பயங்கரமான இடி மின்னல் முழக்கம். இது யாரு மேல முழங்க பண்ணாரா? அதான் முக்கியம். இங்க ஜெபம் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரவேலர் யுத்தத்துக்காக போகல, ஜெபிக்கத்தான் போயிருக்காங்க. அவங்க யுத்தத்திற்கு ஆயத்தமே ஆகல. நல்லா தெரிஞ்சுக்கணும். they were not prepared for battle. யுத்தத்திற்கு ஆயத்தமாகல. இவன் பிரேயர் பண்ணி தன்னை தாழ்த்தி தன்னை தேவ சமூகத்தில் வருத்தி திருந்துறதுக்கு போயிருக்கான். ஐயா நாங்க பாவம் செஞ்சோம் எங்களை மன்னிங்க அப்படின்ட்டு போயிருக்கான். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன. பாஸ்டர் நாங்க ஜெபம் பண்றது கிடையாது பாஸ்டர். ஏன்? நான் ஜெபம் பண்ணாதான் ரொம்ப சோதனை வருது பாஸ்டர். இது ஒரு பெரிய சோதனை. எங்க ஜெபம் பண்ணுங்கன்னா, ஜெபம் பண்ணாதான் என்ன வருது? சோதனையா வருது. ஜெபிக்காம விட்டுட்டா நார்மலா இருக்கு. இவங்க ஜெபம் பண்றான், யுத்தத்துக்கே வந்துட்டான். ஆனா இவன் ஜெபத்துல தொடருகிறான். யுத்தத்தை கர்த்தர் பார்த்துக்கிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நீ ஒன்ன சரி பண்ணிட்டனா அவர் எங்க கை வைக்கணும்னு அவருக்கு தெரியும். சரியா அவர் பாயிண்ட் பிடிச்சு அடிப்பாரு. அவரை மாதிரி குறி வைக்க உலகத்துல ஒரு சக்திக்கு முடியாது. வசனம் இடி முழக்கம் அவர்களை கலங்கடித்ததினால் இஸ்ரவேலருக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். வசனம் சொல்லு. நம்ம எடுக்க வேண்டாம். யாத்திராகமம் 14 இதான் நடக்கு. செங்கடலுக்கு முன்னால இஸ்ரவேலர் இருக்கிறார்கள். பார்வோனின் சேனை பின்னால் இருக்கு. ஆண்டவர் உன் கோலை நீட்டி செங்கடலை நோக்கி இது பண்ணு, கடல் ரெண்டா பிளக்கு வெட்டாந்தரையா போயிருச்சு. இவங்க போறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் போறாங்க. இந்த பின்னால வாரவனுக்கு புத்தி வேணும்ல. ஏதோ சம்திங் நடக்கு அப்படிங்கிற ஒரு அறிவு வேணும் இல்லையா? 10 வாதையை நீ பார்த்துட்ட. அப்ப அந்த 10 வாதையிலும் தேவனுடைய கரம் இருக்கிறத நீ பார்த்த. உன் தேசமே பார்த்துச்சு. உன் அரசனுக்கு தான் புத்தி இல்லைன்னா உனக்கு புத்தி வேண்டாமா? இப்போ இவங்க எங்க போறாங்க? ஐயா கடலுக்குள்ள வெட்டாந்தரைக்குள்ள போன மாதிரி போய்க்குமோ. சில நேரம் இந்த அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த திருச்செந்தூர் கடல் உள்வாங்கிருச்சு அப்படிம்பாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டரு 500 மீட்டரு உள்ள வாங்கிருச்சு. சிலர் அப்படி உள்வாங்கினப்போ அங்க போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆபத்து உணராம திடீர்னு மொத்தமா வந்துச்சுன்னா அள்ளிட்டு போயிடும். பயமே கிடையாது. இவங்க யோசிக்க வேண்டாமா? இது ஏதோ ஒரு அற்புதத்துல நடக்கு அப்படின்னு யோசிக்கல. இவங்க என்ன செஞ்சாங்க? பின்னால போயிட்டான். செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி பின்னால போச்சு. ஆண்டவர் அதே இடி முழக்கங்களை முழங்கினாரு. அவர்களுடைய ரதங்களுடைய சக்கரங்கள் உடைஞ்சிச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேற வேண்டியிருந்துச்சு, முன்னேறவே முடியல. யுத்தத்தை கர்த்தரே செஞ்சார். நான் சொல்றேன், இங்கேயும் அதான் நடக்கு. The Lord is fighting the battle. கர்த்தரே அந்த ஜனத்திற்காக யுத்தத்தை பண்றார். அவர்களை கலங்க அடித்ததினால் அவர்கள் பட்டு விழுந்தார்கள்.
11வது வசனம் சொல்லுது, அவர்களை முறிய அடித்தார்கள். யாரு? இஸ்ரவேலர். ஏன்னா நீ உன் இருதயத்தை முழுமையா கர்த்தருக்கு நேரம் திருப்பிட்ட. கர்த்தர் உன் சார்பில் நிற்கும்போ உனக்கு எதிராக ஒருத்தரும் நிற்க முடியாது. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யாருங்க இருக்க முடியும்? ஒரு சக்தியால முடியாது. இப்பந்தான் சாமுவேல் சொல்றாரு, ஒரு கல்லை எடுத்து ஒரு நினைவு கூறுதலுக்காக அந்த பகுதியில் நிறுத்தி சொல்றாரு, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இம்மட்டும். பிரியமானவர்களே, இந்த இம்மட்டும் அப்படிங்கிறது நான் சொல்றேன் 20 வருஷ ஸ்டோரிங்க. அது 20 ஆண்டு கால பிரச்சனைக்கான ஒரு தீர்வு. இம்மட்டும். அப்ப அந்த 20 வருடங்கள் அவங்களுக்கு இருந்த கஷ்டம், அடிமைத்தனம், வேதனைகள், அமைதி காத்த கர்த்தர், புலம்பலின் வாழ்க்கை. ஆனா அவங்க திரும்பினப்போ கர்த்தர் உதவி செய்தார். நான் சொல்லட்டுமா, நீ கர்த்தருக்கு நேர இருக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, நீ கர்த்தருக்கு தூரமாய் இருக்கிற நேரத்திலும் அவர் உன்னை காத்து கொண்டுதான் இருந்திருக்கிறார். அது அவர் உன் மேல வச்ச அன்பு. நீ தூரமா போயிருந்தப்போமோ அவர் உனக்கு உதவி செய்யாம இருந்ததில்லை, அவர் செய்து கொண்டது. ஏன் தெரியுமா? என் பிள்ளை என்னிடத்துல திரும்பி வந்து விடுவா, என் பையன் என் இடத்துல திரும்பி வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவர் உனக்கு உதவி தான் செஞ்சிருக்கிறார். ஹட்சன் டெய்லர் அப்படின்னு ஒரு மிஷனரி, சீன தேசத்துல மிகப்பெரிய ஊழியம் செஞ்சவர். அதாவது விசுவாசத்துல ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த விசுவாச ஊழியத்திற்கான துவக்கம். அவர் வீட்டில் பலகையில ஒரு எழுத்து எழுதியிருக்குமா, 2 வார்த்தைகள். ஒன்று எபனேசர், இன்னொன்று யெகோவா ஈரே. எபனேசர் அண்ட் ஜெகவா ஜைரா, இந்த 2 வார்த்தை உள்ள ஒரு பலகை. எபனேசர்னா என்னது? இம்மட்டும் உதவி செய்தார். யெகோவா ஈரேனா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. அதாவது இம்மட்டும் அப்படிங்கிற வார்த்தை, அது இதுவரைக்கும் ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்கிறாருங்க, இனி எப்படி? அப்படி கிடையாது. இம்மட்டும் நீ ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும், இனிமேலும் அவர் எனக்கு உதவி செய்ய வல்லவர் என்பதை இம்மட்டும் நான் வந்த வழியிலே அறிந்து கொண்டேன். ஏன் நாம கர்த்தரை துதிக்க சொல்றோம் தெரியுமா? கர்த்தர் நமக்கு செய்த நன்மையை சொல்லி ஏன் துதிக்க சொல்றோம் தெரியுமா? ஏன்னா அது உங்கள் வரும் காலத்திற்கான விசுவாசத்தை உங்களில் அதிகப்படுத்தும். அதாங்க நம்ம சொல்ல விரும்புறோம். இதுவரைக்கும் நடத்தினார், இம்மட்டும் நடத்தினார். அப்ப இதுக்கு மேல விட்டுருவாரா? விடமாட்டார். முடிவு பரியந்தம் அவர் நடத்துவார். என்ன வசனம் சொல்லுது, அவர் யார் தெரியுமா? அவர் ஆதியும் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். துவக்கமும் முடிவும் அவர் தான். விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். நீங்க தைரியமா கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இம்மட்டும் எனக்கு உதவி செய்தவர் இனிமேலும் என் கூட இருந்து என்னை நடத்துவார். ஒரு 2 வேத பகுதியை மாத்திரம் நம்ம வாசித்து, நான் அதை ரொம்ப விளக்கம் சொல்ல மாட்டேன், வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 71 17 18. தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை. எப்போ இருந்து அவர் எனக்கு போதிச்சாரா? சிறு வயது. சொல்லுங்க, சிறு வயது. ஒருவேளை நீங்க சிறு வயதுல ரட்சிக்கப்படாம இருக்கலாம், ஒரு நடுத்தர வயது காலங்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க அப்படி சொல்லிக்கலாம், எனக்கு போதித்து வந்தீர் இதுவரைக்கும், உம்முடைய அதிசயங்களை
அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவன் இது ரொம்ப நல்ல ஒரு வார்த்தை. இவர் ஜெபத்தை பாருங்க. இப்பவும் ஆண்டவரே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் உம்முடைய வல்லமையும். எந்த சந்ததிக்கு? அதாவது அவர் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு என்னது சொல்லணுமா? வல்லமைய சொல்லணுமா? அப்புறம் வரப்போக எனக்கு அடுத்து ஒரு சந்ததி வரும் இல்லையா, அந்த வரப்போகிற அடுத்த சந்ததிக்கு உங்களுடைய பராக்கிரமத்தை நான் என்ன செய்யணும்? அறிவிக்கும் அளவு. அறிவிக்கிற வரைக்கும் முதிர் வயதும் என்னங்க? முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரை, நரை முடி உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாதிரும். இன்னொரு வேத பகுதி ஏசாயா 46:3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல். எப்ப முதங்க? எல்லாரும் சொல்லுங்க. தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி. என்னங்க ஏந்தி? ஒருவேளை நீங்க 50 வயசுக்கு மேல ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உங்களையும் அவர் தான் ஏந்தி இருக்காரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் அவரை அறியாது இருந்த போதும் அவர் உங்களை ஏந்தி இருக்காரு. உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். நான் உங்களை ஏந்தினேன், தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும். எது வரைக்கும்? முதிர் வயது வரைக்கும். பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, எது வரைக்கும் அப்படி செய்வாரா? சொல்லுங்க. முதிர் வயது வரைக்கும் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் உங்களை தாங்குவேன். நான் அப்படி இதுவரைக்கும் அப்படிதான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். முழங்கால் படியிடுவோம், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எபனேசர், இந்த வார்த்தைக்கு பின்னால 20 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது. அவர்கள் தேவனோட்டு தூரமா இருந்தப்போ அப்பவும் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார், பாதுகாத்து வந்தார். ஆனா தேவனுக்கு நேர திரும்பின பொழுது, முழு இருதயத்தோடு அவருக்கு நேர திரும்பின பொழுது, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஜெபித்த பொழுது அவர் மாற்றத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கும் உன் வாழ்க்கையில நீ பொத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிற விக்கிரகம் எதுவும் இருக்கா? இந்த வருஷ கடைசியில் அதை தூக்கி உதறி போட்டு, அது வேண்டாம். ஆண்டவர் உன்னை அடிக்கடி உணர்த்தி கொண்டிருக்கிற அந்த காரியத்துல இன்றைக்கு கீழ்ப்படிய உன்னை ஒப்புக்கொடு. நீ அது மேன்மை நினைச்சுக்கிட்டு இருக்கிற, உண்மை கிடையாது. அதோட மேன்மை அவர் உனக்கு வச்சிருக்கிறாரு. உன்னை கர்த்தர் கற்பனை, முழு இருதயத்தோடு அவர் கற்பனை. அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். இதுவரைக்கும் உனக்கு அப்படி செஞ்சிருக்கிறார், முடிவு வரைக்கும் அப்படி செய்வார். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் விசுவாசத்தில் இன்னும் பலப்பட்டு உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். தங்கள் இருதயங்கள் உமக்கு நேராக செம்மையானதாக உம்மை பின்பற்ற எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். ஆசீர்வதியும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் கர்த்தர் வருகை மட்டும் மாறாமல் நிலைத்திருப்பதாக. ஆமென்.